தமிழரசன் ஐயா அவர்கள் சிறப்புரையாற்றுமாறு அன்போடு அழைக்கிறோம். கடவுள்களுக்கெல்லாம் ஆதி கடவுள் விநாயக பெருமானை வணங்கி கொண்டு காலங்கிநாதர் சோதிட கருத்தரங்கு குருநாதர் ரவிராஜன் ஐயாவையும் வணங்கி கொண்டு இங்கே வந்திருக்கும் ஜோதிட ஜாம்பவான்களுக்கும் ஆசான்களுக்கும் நன்றியை தெரிவித்து கொண்டு என்னுடைய உரையை தொடங்குகிறேன். கோச்சார ராகுவை பற்றி சில விஷயங்கள் சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்சது நான் இது 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 வந்து புது மேடை, இதனுடைய கன்னி மேடை எனக்கு. அதனால் நான் இந்த கோச்சார ராகுவை பற்றி நான் சில விஷயங்கள் சொல்கிறோம். கோச்சார ராகு அப்படிங்கிறது மெயினாக 4 விஷயத்தை பற்றி மட்டும் சொல்கிறோம். ஃபஸ்ட்டு கோச்சார ராகு வந்து பார்த்திங்கன்னா ஒரு உயிர் காரகத்துவத்தை பாதிக்கும். 2வது ஒரு உயிர் காரகத்துவத்தை பிரிக்கும். 3வது ஒரு உயிர் காரகத்துவத்தை மறைக்கும். 4வது ஒரு உயிர் காரகத்துவத்தினுடைய குணத்தை மாற்றும். இதை எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த கோச்சார ராகு பார்த்திங்க அப்படின்னா, இப்போ வந்து கும்பத்தில் போயிட்டுருக்காரு. அதாவது காற்று ராசியில் காலபுருஷனுக்கு 11வது வீடுன்னு சொல்லுவாங்க. கும்பத்தில் போயிட்டுருக்காரு. கும்பங்கிறது ஒரு கலசம், ஒரு குடம். அப்போ அதில் அந்த கோச்சார ராகு அப்படின்னு சொன்னிங்கன்னா அவருக்கு வந்து போகக்காரகன் அப்படிங்கிற ஒரு பெயரும் உண்டு. ஆனால் கோச்சாரத்தில் அவருக்கு இன்னொரு பெயர் வந்து மரணக்காரகனும் எடுத்துக்கலாம். அப்போ அவர் வந்து கோச்சாரத்தில் பயணம் பண்ணும்பொழுது சில மரண பயத்தையும் காட்டுவார். அதனால தான் அதை 4ஆக பிரித்து சொன்னோம். அந்த உயிர்காரத்துவத்தை பாதிப்பார், அந்த உயிர்காரத்துவத்தை பிரிக்கிறாரு, அந்த உயிர்காரத்துவத்தை மறைக்கிறாரு, அந்த உயிர்காரத்துவத்தை குணத்தை மாற்றுறாரு. அப்போ உயிர்காரத்துவத்தை வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பாதிக்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ கோச்சாரத்தில் அப்போ கும்பத்தில் யாருக்கெல்லாம் சூரிய பகவான் இருக்காரோ, கும்பம் அல்லது மிதுனம், துலா ராசி, இந்த 3 ராசிலையும் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கும்பத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் பார்த்திங்கன்னா அது சனி பகவான் வீட்டில் இருக்கக்கூடிய சூரிய பகவான். அப்போ சூரிய பகவான்ங்கிறது தந்தையை குறிக்கக்கூடிய உயிர்காரகத்துவம். அங்கே சனி பகவானுடைய அப்போ சனி பகவான் வீட்டில் அவர் ஆல்ரெடி ஏற்கனவே அங்கே பகையாக தான் இருக்கார். அப்போ அந்த வீட்டுங்களில் ராகு பகவான் பயணம் செய்யும்பொழுது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த ராகு அந்த சூரியன் மேலே போகிறார். அப்போ சூரிய பகவான் அப்போ ராகுங்கிறத சூரிய பகவான் மேலே பயணம் பண்ணும்பொழுது அந்த சூரிய பகவானுக்கு ஒரு வகையான பாதிப்புகளை கண்டிப்பாக தருவார். அப்போ சூரிய பகவானுடைய உயிர்காரவங்க தந்தை, மூத்த மகன், மாமனார், இப்போ இதை ஏதாவது ஒரு உயிர்காரத்துவத்தை கண்டிப்பாக பாதிப்பார். அந்த டைமில் யாரை குறிப்பாக பாதிக்கிறார் அப்படிங்கிறது லக்கண ரீதியாக தசாபுக்தியை எடுத்து பார்த்து அது லக்கணத்துக்கு எத்தனாம் இடம் அப்படின்னு பார்க்கும்பொழுது அது யாரை பாதிக்கிறாருங்கிறத குறிப்பாக எடுத்துக்கலாம். அப்போ அந்த உயிர்காரத்துவத்தை பாதிக்கிறாரு, உயிர்காரத்துவத்தை மறைக்கிறாரு. அப்படிங்கிறது என்ன, உயிர்காரத்துவத்தை 2வது பிரிக்கிறார் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே சூரியன் அப்படிங்கிறது தந்தை. அப்போ அந்த குடும்பத்திலிருந்து தந்தையை வந்து உறவுகளை பிரிக்கிறார். அது பிரிக்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா மனக்கசப்பை ஏற்படுத்தி குடும்பத்தில் வந்து அந்த தந்தையை வந்து குடும்பத்தை விட்டு வெளியேறார். ஏதாவது ஒரு சூழ்நிலையில் மன வருத்தங்கள் பண்ணி வெளியேறார். அதை வெளியேறதில் சுபமாகவும் பண்ணலாம். சுபமாக என்னங்கிறதுன்னு கேட்டிங்கன்னா வெளிநாடோ வெளி மாநிலமோ போகிறவங்களுக்கு அது நல்ல பலனாக இருக்குது. 4வது சொன்னது அந்த குணாதிசயத்தை மாற்றுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வரைக்கும் தந்தை நல்ல குணாதிசயத்தோடு இருக்கார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ராகு வரும்பொழுது அந்த அவருக்கு தவறான குணாதிசயத்தை கொடுத்து அவருடைய குணாதிசயங்களை மாற்றுறாரு. அப்போ கும்பத்தில் கோச்சார ராகு போகும்பொழுது அந்த எந்த கிரகம் இருந்தாலும் நான் சொன்ன அந்த 4 பாயிண்ட்டையும் அவர் மாற்றுறாரு. அதாவது பாயிண்ட் என்னான்னு கேட்டிங்கன்னா, அந்த உயிர்காரத்துவத்தை பாதிக்கிறாரு, அந்த உயிர்காரத்துவத்தை பிரிக்கிறாருங்கிறது குடும்பத்தை விட்டு பிரிக்கிறாரு, அல்லது அந்த ஒரே குடும்பத்துக்குள்ளே பேசாமல் இருக்கிறாங்க. 3வது பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த உறவை வந்து மறைக்கிறாருங்கிறது குடும்பத்தை விட்டு வெளியேறி போயிடுறாங்க. ஒரே குடும்பத்துக்குள்ளே சண்டை போட்டுட்டு இருந்தவங்க ஒரு சுப விஷயத்துக்காகவோ அல்லது கோப ரீதியாகவோ சண்டை போட்டு அந்த குடும்பத்தை விட்டு மறைஞ்சு போகிறாங்க. இது தசாபுக்தி ரீதியாக எடுத்து அவங்க வேலைக்காக போகிறாங்களா அல்லது சண்டை போட்டு தன்னுடைய குடும்பத்துட்டு வெளியேறி போகிறாங்களா அப்படிங்கிறத பார்க்கணும். 4வது பாயிண்ட்டுங்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, அவங்களுடைய குணாதிசயத்தை மாற்றுறாங்க. இது வரைக்கும் அப்பா நல்லா இருந்தார், திடீர்னு அவர் இந்த ராகு கோச்சார ராகு வந்த பின்னாடி பார்த்தீங்கன்னா அவருடைய குணாதிசயம் அதாவது தவறான வழிகளில் போகிற. இது தந்தை வந்து அரசியல்வாதியாக இருக்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா அரசியலுக்கு அது யோகம் பண்ணும். அப்போ அந்த ராகு வந்து ஒரு ப்ளஸ் ஒரு மைனஸையும் பண்ணுறாரு. அப்போ ராகுவுடைய காரகத்துவம் சார்ந்து போகும்பொழுது அவர் நல்லது பண்ணுறாரு. ராகு காரகம் இல்லாமல் இருக்கும்பொழுது அவர் தந்தையை வந்து கடுமையாக தன்னுடைய குணாதிசயம் அதாவது சமுதாயத்தில் ஒரு கெட்ட பேரும் ஏற்படுத்துறாரு. இதே சந்திரன் போகிறாரு, இதே மாதிரி தான். அப்போ கும்பத்தில் சந்திரன் இருக்கிறவங்களுக்கும் தாயாரை சொல்லக்கூடிய கிரகம் அதே சனி பகவான் வீட்டில் இருக்குது. அப்போ சந்திரன் மேலே ராகு பயணம் பண்ணும்பொழுது அந்த உயிர்காரத்துவத்தை பாதிக்கிறாரு. இதே ஜாதகருக்கு என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா அவருடைய மனம் வந்து தவறான பாதையில் செல்ல போகுது. இது தாயாரையும் பாதிக்குது, அல்லது சகோதரியாக இருந்தாலும் அவங்களையும் பாதிக்கிறது, மாமியார் கிரகமாக இருந்தாலும் பாதிக்கும். இது லக்கண ரீதியாக பார்த்தோம்னா நமக்கு யாரை குறிப்பாக பாதிக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதே அந்த இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, செவ்வாய் அப்படிங்கிறது வீட்டை பற்றி சொல்கிறது. வீடு புதுசாக கட்டலாம், வீட்டோ மனையோ வந்து பார்த்திங்கன்னா ஆல்ட்ரு பண்ணலாம், அதாவது இடித்து புதுசாகவும் கட்டுறதுக்கு அது பயன்படும்.
அப்போ அங்கே புதன் இருக்கார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இளம் வயதாக இருந்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு ஹாஸ்டல் கல்வி போலாம். அதாவது ஹாஸ்டல் கல்வி போலாம். தனியார்லேருந்து அரசுலேருந்து தனியார் இந்த மாதிரி மாற்றியும் அந்த புதன் இருக்கும்பொழுது அந்த மாதிரியும் போகலாம். இது மாமன் உறவுகளை கண்டிப்பாக பாதிக்குது. அதாவது மரணக்காரகன் புதன் மேலே அப்படின்னா புதனுடைய உயிர்காரத்துவத்தை பாதிக்கிறாரு. அப்போ இது மாமாவுக்கு ரொம்ப பாதிப்பு அப்படிங்கும்போது தசாபுத்தி எடுத்து நம்ம பார்க்கும்பொழுது அது தசாபுத்தி வந்த நேரம் இதனுடைய சூச்சம் இருக்குது. நம்ம ரவிராஜன் ஐயாவுடைய வகுப்பில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்த நேரத்தை வச்சு அது உண்மையால் அவங்க பாதிக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிறத சில சூச்சம பாயிண்ட் அதில் இருக்குது. அப்போ குரு இருக்கார். இப்போ கும்பத்தில் குரு இருக்காருன்னு கேட்டிங்கன்னா அந்த குரு மேலே ராகு பயணம் பண்ணும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அது சிறு வயசாக இருக்கிறவங்களுக்கு சிறு வயசுனா தாத்தா பாட்டி இடத்துல போய் வளரும் பொழுது அவங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. இல்லாமல் அது தாய் தந்தையோடு இருக்கும் பொழுது அந்த ராகு அப்படிங்கும் பொழுது அந்த குழந்தைய கடுமையான ஒரு மருத்துவ பிரச்சனையை ஏற்படுத்துது உடம்புல. இதே பெரியவங்களாக இருக்கும்பொழுது அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் ஒரு வெளிநாடு போகலாமா வெளி மாநிலம் போகலாமா அப்படிங்கிறவங்களுக்கு குரு ராகு இயற்கையாக சீக்கிரமாக அவங்க வெளிநாடு வெளி மாநிலமாக போகிறதுக்கு அவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுது. அப்போ இதே சுக்கிரன் அங்கே இருக்கார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சுக்கிரன்னா மனைவி. அப்போ கடுமையாக மனைவியவோ அத்தையவோ கண்டிப்பாக அங்கே பாதிக்குது. இதே சனி பகவான் வீடாக இருக்கிறதுனால அது தொழில். இப்போ மனைவி வந்து வேலைக்கு போகலாமா அப்படிங்கிற இடத்துல வேலைக்கு போகலாம். ஆனால் அங்கே ராகு இருக்கிறதுனால வேலைக்கு போனால் அங்கே ஒரு தவறான எண்ணங்களை கொடுத்து அவங்க குடும்பத்தில் ஒரு கெட்ட பேரை ஏற்படுத்துது. அப்போ தான் அந்த லக்கணம் பார்த்து நம்ம அதை முடிவு பண்ணணும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி சுக்கிரன் மேலே ராகு இது ஆண் ஜாதகமாக இருக்கும் பொழுது அவங்களுக்கு இது இந்த சுக்கிரன் சனி பகவான் வீட்டில் இருக்கிறதுனால அங்கே ஒரு மறைமுகமான ஒரு நோய் தொந்தரவும் ஏற்படுத்துது. லக்கணத்துக்கு 8ஆம் இடமாக இருந்தால் கண்டிப்பாக தவறான பெண் தொடர்பு ஏற்படுகிறது. லக்கணத்துக்கு 8ஆம் இடமாக இருந்து அங்கே ராகு பயணம் பண்ணும் பொழுது அது ஆண் ஜாதகமாக இருந்தால் கண்டிப்பாக தவறான நடத்தைகள் ஏற்படக்கூடியது இருக்குது. அந்த இடத்துல கும்பத்தில் சனி பகவான் இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் தொழில். அப்போ தொழிலை மாற்றி அமைக்கிறதுக்காக பற்றி நிறைய கேட்குறாங்க. தொழிலை மாற்றி அமைக்கலாமா இல்லை வெளிநாட்டுக்காக வேலைக்கு போகலாமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ திரிகோணத்தில் குருவோ சுக்கிரனோ இருந்தால் கண்டிப்பாக அந்த தொழிலை மாற்றி அமைச்சு அவங்க தொழில் மூலிமா நிறைய முன்னேற்றம் அடைகிறாங்க. இதே திரிகோணத்தில் ஏதாவது இந்த ராகுக்கோ இந்த சனிக்கு பகை கிரகங்கள் இருக்கும்பொழுது செவ்வாயெல்லாம் இருக்கும்பொழுது அவங்க தொழிலை மாற்றி அமைச்சாலும் கடுமையாக அவங்களுக்கு பாதிப்பு ஏற்படுது. திரிகோணத்தில் கேது பகவான் இருந்தால் பிறப்பு கேது இருக்கும் பொழுதும் இவங்களுக்கு தொழிலில் மாற்றி கடுமையாக அவங்க பாதிப்பு அடைகிறாங்க. அதே மாதிரி சனி பகவான் எடுத்து ராகு மேலே ராகு அப்படிங்கும் பொழுது எந்த பெரிய ராகு மேலே கேது இருந்தால் தான் கடுமையாக பாதிக்கிறாரு. ராகு மேலே கேது இருக்கும்போது அந்த சிறுகுடல் பெருகுடல் சம்மந்தமான பிரச்சனைகள் வருது. கேது வந்து நம்ம பாட்டின்னு சொல்லுவோம், ராகு வந்து பாட்டன்னு சொல்லுவோம். அப்போ அவங்களுக்கு அந்த பாட்டன் பாட்டி சம்மந்தப்பட்டவங்களுக்கு கடுமையான ஒரு பாதிப்புகளை அங்கே தராரு. அந்த மாதிரி கோச்சார ராகு பொறுத்த வரைக்கும் அப்போ ஒரு அது கோச்சார ராகுவை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு எந்த வீட்டில் போகிறாரோ நான் சொன்ன அந்த 4 பாயிண்ட்டை பாதிக்கிறாரு. அந்த உயிர்காரத்துவத்தை உயிருக்கு பாதிப்பை தராரு, அந்த உயிர்காரத்துவத்தை பிரிக்கிறாரு, அந்த உயிர்காரத்துவத்தை மறைக்கிறாரு, அந்த உயிர்காரத்துவத்தினுடைய குணத்தை மாற்றுறாரு அப்படிங்கிறத நம்ம இந்த கோச்சார ராகுவை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதே மாதிரி தான் அந்த கோச்சார கேதுவுக்கும் வரும். நம்ம இருந்தாலும் இந்த தற்சமயத்தில் இந்த நேரம் கருதி இதுவரை வாய்ப்பு கொடுத்த காலங்கிநாதர் ஜோதிட கருத்தரங்க ஐயா ஆசான் எங்கள் குருநாதர் ரவிராஜன் ஐயாவுக்கு நன்றி சொல்கிறோம். பெயர் வந்து தமிழரசன், மேச்சேரி, 9791240680. என்னுடைய இப்போ இந்த ஒரு வருஷ அளவில் தான் இந்த மாணவர் படிக்கிறாரு. இப்போ வந்து ஒரு வருஷ அளவில் இவர்கிட்ட நிறைய கூட்டமெல்லாம் போயிட்டுருக்குது. இப்போ சிறப்பான என்னுடைய மாணவரில் மிக சிறப்பான மாணவர் அப்படின்னா எல்லாருமே நல்ல மாணவர் தான். ஆனால் போட்டோன்னு பாயிண்ட் அடிக்கிறாரு. அதில் வந்து பொறுமையாக நிதானமாக கற்றுக்கிறாரு. நல்லா இன்னும் மிக சிறப்பாக வர்ற என்னுடைய வாழ்த்துக்கள். அதுக்கு தான் இன்றைக்கி ஐயாவை கொஞ்சம் பேச சொல்லி வாழ்த்துக்கள் விட்டேன். அதுக்கு எங்கள் ஐயா பொன்னாடியை போட்டு சிறப்பிப்பார்.